கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்டு ருசிக்க ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் மதுரை வழங்கும் கேட்க செய்யலாம் கேக். ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அருமனூர் விளக்கு அழகர் கோயில் ரோட் மதுரை. செல் 7094499730. ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் ஆஃபர்ட் BSc கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் 3 வருடம், டிப்ளமோ இன் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் 3 வருடம், கிராஃப்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் 1 வருடம், கிராஃப்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி 1 வருடம். மேலும் தகவலுக்கு ஜெயராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அருமனூர் விளக்கு அழகர் கோயில் ரோட் மதுரை. செல் 7094499730. அடுமனை வல்லுநர்களின் கேக் தயாரிப்பு செய்முறை குறித்த சிறப்பு தொடர். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷெஃப் ராக்லான். நான் இந்த பேக்கரி ஃபீல்டில் ஒரு 5 வருஷமாக இருக்கேன். கேட்க செய்யலாம் கேக் இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ப்ரௌனி. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி கேக். ஸோ ப்ரௌனி அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கத்தில் கிடைக்கிற ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு கேக்கு வெரைட்டி. இதோட ஆரிஜின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிகாகோ அப்படின்ற அமெரிக்காவோட ஒரு மாகாணத்தில் செய்யப்பட்ட ஒரு ரெசிபி தான் இந்த ப்ரௌனி கேக். வாங்க நம்ம இந்த ப்ரௌனியை சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்றத அங்கே நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா பட்டர், அதாவது வெண்ணெய் 375 கிராம் அளவுக்கு நீங்கள் உருக்கின வெண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்தது சர்க்கரை, இது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது முட்டையை ஒரு 200 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. முட்டையை நம்ம எண்ணிக்கை கணக்கில் சொல்கிறோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டில் ஒரு 4லேருந்து 5 முட்டை கணக்கில் வரும். அடுத்தது வெண்ணிலா எசன்ஸு 2 மூடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது மைதா மாவு ஒரு 200 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது கொக்கோ பவுடர், இது சாக்லேட் பவுடர்னு சொல்லி கடையில் கிடைக்கும். ஸோ இந்த கொக்கோ பவுட்ரு ஒரு 55 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது உப்பு, இது 2 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது போக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் சேர்க்குறதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா நார்மலாக கடைகளில் கிடைக்கிற சாக்லேட், அது நீங்கள் எந்த மாதிரியான சாக்லேட்னாலும் எடுத்துக்கலாம். முடிந்த அளவுக்கு டார்க் சாக்லேட்டாக கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ரௌனி. ஸோ இந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா ஒரு 240 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா பட்டர், அதாவது வெண்ணெயை 375 கிராம் வெண்ணெயை நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா உருக்கி வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த உருக்கின வெண்ணெயை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரம், உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சரோ இல்லை பிளான்ட் மிக்சரோ இல்லை ஹேண்ட் பிளெண்டரோ அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் அதில் என்ன பண்ணிக்கலாம், இந்த உருக்கின வெண்ணெயை 375 கிராம் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்கரை 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். இந்த சர்க்கரையை என்ன பண்ணுங்கள் அதோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ இந்த வெண்ணெயும் சர்க்கரையும் சேர்த்து பீட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு அது மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் அளவுக்குள்ள முட்டை, ஸோ இந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு நுரை பொங்குற கன்சிஸ்டன்சி அது வர ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா ஏற்கனவே 2 மூடி வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ அந்த வெண்ணிலா எசன்ஸை இதில் ஆட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறமா நம்ம உருக்கி வச்சுருக்கிற சாக்லேட், நம்ம 240 கிராம் அளவுக்கு சாக்லேட் எடுத்து வச்சுருப்போம். இந்த சாக்லேட்டை நீங்கள் அவனில் வச்சு மெல்ட் பண்ணாலும் சரி, இல்லை டபுள் பாயில் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த பாத்திரம் நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிறப்ப மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு அதில் என்ன பண்ணுங்கள், இந்த சாக்லேட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறையிலேயே நீங்கள் அந்த சாக்லேட்டை உருக்கிக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், அந்த மிக்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த மிக்ஸை நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இன்னொரு பாத்திரத்தில் மைதா மாவு, கொக்கோ பவுடர், உப்பு, இது 3ஐயும் என்ன பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ண மாவை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரோட சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கையில் பிளெண்ட் பண்ணிட்டே வரணும். இல்லை உங்கள்கிட்ட விஸ்க் இருக்குது, இல்லை ஒரு கரண்டி இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணது உடனே என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு கிடைக்கும். ஸோ அந்த பதத்துக்கு கிடைக்கிறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அலுமினியம் மோல்டு இல்லை ஒரு ட்ரே மாதிரியோ இல்லை ஒரு தட்டு மாதிரியோ, உங்கள்கிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரம், ஒரு அலுமினியம் பாத்திரம் இல்லைனா ஒரு தட்டு மாதிரி, அதில் என்ன பண்ணுங்கள் நல்லா
வெண்ணெயோ இல்லை ஒரு பட்டர் ஷீட்டு அந்த மாதிரி எது கிடைச்சாலும் சரி, உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் அதை மேக் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட்டர் ஷீட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த தட்டு மேலேயோ அந்த பாத்திரத்துலேயோ என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌனிக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த மாவை என்ன பண்ணுங்கள், இந்த மிக்ஸை அதில் ஊற்றி அவனை 180 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ரீ ஹீட்டட் அவனில் இந்த ப்ரௌனி மிக்ஸை என்ன பண்ணுங்கள், உள்ளே வச்சு 26 நிமிஷம், எக்ஸாக்ட்லி 26லேருந்து ஒரு 28 நிமிஷம் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரௌனியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.